Hi friends, welcome to D3 Max. Exercise 3.1ல ஆல்ரெடி நம்ம வந்து 7 sums வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 8th sum வந்து பார்க்கலாம். 8th sum வந்து என்னன்னா simplify a plus b the whole square minus 4ab. இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம simplify பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா sum வந்து எடுக்கலாம். a plus b the whole square minus 4ab. இதில் வந்து a plus b the whole square வந்து ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னதுன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடுத்துருக்க கிவன் சம்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த a plus b the whole ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னதுன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அந்த மைனஸ் 4ab வந்து நம்ம அப்படியே எழுதிடும். அதாவது இந்த சம்ஸில் a plus b the whole square ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதிட்டு மைனஸ் 4ab வந்து அப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா a ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே வந்து 2abன்னு இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 4abன்னு இருக்குது. எப்பயுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா சப்ராக்ட் பண்ணி எது வந்து இருக்கிறதுல வந்து பெரிய நம்பரோ அதுக்குரிய சைன் போடுவோம். ஸோ இங்கே மைனஸ் 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும், 2ன்னு வரும். அடுத்து சைன் பார்த்தோம்னா இதில் வந்து 4 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ அதனால் அதுக்குரிய சைன் வந்து மைனஸ் போடுறோம். ஸோ மைனஸ் 2 போட்டாச்சு. ஏபிங்கிறத அப்படியே போட்டிருக்கணும், இட்ஸ் வேரியபிள். ஸோ போட்டாச்சு. அதாவது மைனஸ் 4ab ப்ளஸ் 2ab. இதை செப்பரேட் பண்ணால் மைனஸ் 2abன்னு கிடச்சிது. இப்போ இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா a மைனஸ் b the whole squared. ஸோ இது வந்து ஈக்குவல் டு a மைனஸ் b the whole squaredக்கு இருக்கு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 9th சம் வந்து என்னென்னா ஷோ தட் m minus n the whole square plus m plus n the whole square is equal to 2 into m square plus n square. அதாவது லெஃப்ட் சைட் equal to ரைட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுதான் வந்து சம்மு. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சம் எழுதியாச்சு. m minus n the whole square plus m plus n the whole square is equal to 2 into m square plus n square இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு எடுத்து இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, m minus n the whole square plus m plus n the whole square இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, m minus n the whole square. இதை பார்த்து நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருதுன்னா a minus b the whole square ஃபார்முலா ஞாபகம் வரும். ஸோ a minus b the whole squareன்னு எழுதியாச்சு. இதில் வந்து ஏங்கிறது நமக்கு என்னன்னா given sumsல வந்து a is equal to m, bங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா n கொடுத்துருக்காங்க. ஸோ a is equal to m, b is equal to n. இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து என்னன்னா a minus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர்னா என்ன வரும், m ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏங்கிறது m, n, bங்கிறது n. ஸோ 2mn ப்ளஸ் b ஸ்கொயர், bங்கிறது n. ஸோ n ஸ்கொயர். அதாவது இதை வந்து என்ன பண்ணுறோன்னா a மைனஸ் b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் பார்க்குறோம். செகண்ட் டேர்ம் வந்து என்னதுன்னா m ப்ளஸ் n ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை எழுதியாச்சு. அங்கே வந்து m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர்னால a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இங்கே m ப்ளஸ் n இருக்கனால a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதை எழுதியாச்சு. the same thing தான். a is equal to mன்னு கொடுத்துருக்காங்க, b is equal to n கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏங்கிறது m, ஸோ m ஸ்கொயர், bங்கிறது n, ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab. abக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே m இன்ட்டு n, ஸோ 2mn. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கிறோம். m மைனஸ் m the whole square ப்ளஸ் m ப்ளஸ் n the whole square வந்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். m மைனஸ் n the whole squareக்கு பதிலாக என்ன எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர் எழுதியாச்சு. ப்ளஸ் m ப்ளஸ் n the whole square பதிலாக m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா m ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா 2mn மைனஸ் 2mn இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 2mn இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அதனால் இதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இருக்குது. ஸோ m ஸ்கொயர் இருக்கா, இங்கே முன்னாடி வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1m ஸ்கொயர் ப்ளஸ் 1m ஸ்கொயர்னா 2m ஸ்கொயர் ஆயிடுச்சு. த சேம் திங் தான். இங்கே 1n ஸ்கொயர் ப்ளஸ் 1n ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் 1 2n ஸ்கொயர். ஸோ 2m ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அதாவது இந்த ஸ்டெப்பை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு பதிலாக a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம், அதை எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலாக a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம், அதை எழுதியாச்சு. இந்த ஸ்டெப்பில் வந்து என்னென்னா இங்கே வந்து மைனஸ் 2mn இருக்கும், இங்கே ப்ளஸ் 2mn இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணது போக வந்து நமக்கு என்ன வரும்னா m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2m ஸ்கொயர் ஆயிடுச்சு. n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னா 2n ஸ்கொயர் ஆயிடுச்சு.
ஸோ இதில் ரெண்டுலேயே வந்து என்னென்னா 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் 2 வந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து என்ன ஆகும்னா m² + n² இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர் 2 × m² + n².